பீரியட்ஸா இல்லை ப்ரெக்னெண்ட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? பீரியட்ஸ் டேட் நெருங்கும் போது வர அந்த வயிறு வலி, முதுகு வலி இது பீரியட்ஸ் வரத்துக்கு போகிறதுக்கான சிம்டம்ஸா இல்லை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன வித்தியாசத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் சேஞ்சஸ். பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி உங்கள் பிரெஸ்ட்டு லேசாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வலி உடனே சரியாயிடும். இதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வலி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். லேசாக தொட்டாலே வலிக்கும். முக்கியமாக உங்கள் பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கிற அந்த இடம் ரொம்ப கருப்பாக மாற ஆரம்பிக்கும். செகண்டு ப்ளீடிங். இது பீரியட்ஸாக இருந்தால் வழக்கம் போல் நல்லா டார்க் ரெட்டில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இது 1 or 2 ட்ராப்ஸ் தான் இருக்கும். கலர் லைட் பிங்கிஷ் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. இது 1லேருந்து 2 நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அப்படி இருந்தால் அது பீரியட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபுட் கிரேவிங்ஸ். பீரியட்ஸ் நேரத்தில் நம்மளுக்கு சாக்லேட்டு, சிப்ஸு அப்படின்னு ஏதாவது அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். இதுவே ப்ரெக்னென்சியில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டோட வாசனை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். டீ, காஃபி வாசனை கூட உங்களுக்கு தலைவலியை உண்டாக்கும். ஃபோர்த்து ஃபேட்டிக், சோர்வு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனால் உங்கள் ரெகுலர் வேலை எல்லாத்தையும் நீங்கள் எப்பயும் போல் செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுவே ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா அப்படி இருக்காது. காரணமே இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவும் தூங்கிட்டே இருக்கணும் போல் தோணும். இதுக்கு காரணம் உங்கள் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபிஃப்த்து கிராம்பிங்ஸ். பீரியட்ஸாக இருந்தால் அடி வயிற்றில் பீரியட்ஸ் வரத்துக்கு 1லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இது பீரியட்ஸாக இருந்தால் அந்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பீரியட்ஸ் முடியும் போது அந்த வலி இல்லாமல் போயிடும். ப்ரெக்னென்சிக்கும் வயிறு வலிக்கும். ஆனால் அது பீரியட்ஸ் மாதிரி இருக்காது. லைட்டாக அப்பப்போ சுருக்குன்னு குத்துற மாதிரியோ இல்லை உங்களுக்கு இழுக்கிற மாதிரியோ தான் இருக்கும். இந்த அறிகுறியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பீரியட்ஸ் டேட் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு 5 நாள் விட்டு மார்னிங்கில் வர ஃபஸ்ட்டு யூரினில் டெஸ்ட் எடுங்க. அதுதான் உங்களோட 100% ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்.